மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். இது இன்னைக்கான உங்களுக்கான சிஏ வீடியோ தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டுக்கான இந்த மந்த்துக்கான டேட்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மிஸ் ஆன டேட்ஸும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சேர்ந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரெகுலராக படிங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்னால் தான் லைவ் பண்ண முடியாமல் ப்ரீமியராக இருக்கும். ஸோ சாரி. ஸோ லைவ் வந்துடுவேன் அதற்கு முன்னாடி. ஸோ உங்களுக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ DAV_3073 சரியா. ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போ என்னால் மெசேஜ் பண்ணுங்க. மேலே ஜாக்சன் சாரோடது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ராயல் பாஸ் வந்து நம்ம நேற்று 50% ஆஃபர் நேற்றோட க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆமாம் மக்களே, அது க்ளோஸ் ஆயிருச்சு சரியா. ஸோ அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் 1599 இருக்கும். ஸோ இந்த இதில் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 50% ஆஃபரை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆமாம். ஸோ ஆனால் ஸோ CWJ40 கோட் வந்து ரீஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கிறது சரியா. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ராயல் பாஸ் வந்து பிலோ 1000K பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வெறும் 959K. ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 159 வெறும் 959K ராயல் பாஸ் கிடைக்கும். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 3, 2025 காரண விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்றத டக்கு பார்க்க போறோம். பார்த்துலாமா? இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸ்கை ஸ்கிராப்பர் டே செப்டம்பர் 3 வந்து ஸ்கை ஸ்கிராப்பர் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது சரியா. ஸோ இந்த டே வந்து செப்டம்பர் 3 அப்சர்வ் பண்ணப்படுகிறதுனா ஸோ லூயிஸ் H. சுலிவன் அப்படின்றவரோட பர்த் ஆனிவர்சரி சரியா. செப்டம்பர் 3, அதனால இந்த டே வந்து அப்சர்வ் பண்ண முடியும் செப்டம்பர் 3. அவர் யாரு அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சார் ஸ்கை ஸ்கிராப்பர்ன்றீங்க அப்படின்னா என்னது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்னா என்ன அப்படின்னா ஒரு பில்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது, வானளவு உயர்ந்த பில்டிங்ஸ், டால் பில்டிங்ஸ் வந்து ஸ்கை ஸ்கிராப்பர் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதோட டாப் வந்து ஸ்கையை வந்து ரீச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கையை வந்து போய் முட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து அதற்கான ஒரு தினம் தான் செப்டம்பர் 3 அப்சர்வ் பண்ணப்படுகிறது சரியா. ஸோ இது எதற்காக அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட எப்படி சொல்றது ஹியூமன் நேச்சரோட கிரியேட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. ஸோ பில்டிங் பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு விசிபிள் எப்படி சொல்ற ப்ரூஃப் தான் இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். ஸோ அதற்கான தினம் தான் செப்டம்பர் 3 ரைட்டு. ஸோ இதே மாதிரி வேர்ல்டு கோகனட் டே நேற்று பார்த்தோம். ஸோ வேர்ல்டு கோகனட் டே இன்னைக்கு செப்டம்பர் 2 அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ் சரியா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அன்அஃபிஷியலாக தான் இப்போ எல்லாரும் அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த டே வந்து வேர்ல்டு வைடாக வந்து நிறைய பேர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் டேவை. ஸோ அதுதான் வந்து செப்டம்பர் 3 ரைட்டு. ஸோ எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்கை ஸ்கிராப்பர் செப்டம்பர் 3 அதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அதாவது வந்து எப்படி வச்சுக்கலாம். எஸ். ஸோ 3 தென்னை ஹைட் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு ஞாபகம் சரியா. 3 தென்னை ஹைட்டு. ஸோ இந்த 3 தென்னை மரம் 2 பனைமரம் சரி படத்தில் டைலாக்லாம் கேட்டுப்பீங்க. ஸோ அந்த ஆள் அடிச்சானா 2 பனைமரம் ஹைட்டுக்கு பால் போகும். இது என்ன படம்? லப்பர் பந்து படத்தில் கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரியா. அந்த மாதிரி ஞாபகம் சரியா. ஸோ 3 தென்னை ஹைட் இருக்கணும் ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்ல போனோம்னா அது வந்து ஒரு 3 தென்னை ஹைட் இருக்கணும் சரியா. அதான் வந்து ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு கிளியரா. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். என்ன அப்பாயின்மெண்ட்? OpenAI அப்பாயிண்ட்ஸ் ராகவ் குப்தா ஹெட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் இந்தியா அண்ட் ஏசியா பசிபிக். அதாவது வந்து ராகவ் குப்தா அப்படின்றவர் வந்து நம்ம OpenAIயோட ஹெட் ஆஃப் எஜுகேஷன் வெர்டிகல் ஃபார் இந்தியா. ஸோ இந்தியாக்கான OpenAIயோட எஜுகேஷன் வெர்டிகலுக்கான ஹெட்டாகவும் ஏசியா பசிபிக் ரீஜனுக்கான ஹெட்டாகவும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் சரியா. ஸோ இவரை வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் லீ பெல்ஸ்கே தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு இந்த போஸ்டிங்க்கு. ஸோ முதல் முறையாக இந்தியாவில் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ OpenAI டீமில் வந்து நிறைய இந்தியர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ராகவ் குப்தா. இதற்கு முன்னாடி பிரக்யா மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தவங்களும் ரிஷி ஜெட்லி அப்படின்னு ஒருத்தவங்களும் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் OpenAI டீமில். ஸோ இப்போ நம்ம ராகவ் குப்தாவும் வந்து ஹெட் வெர்டிகல் அதாவது எஜுகேஷனுக்கான வெர்டிகல் ஹெட்டாக இந்தியாவுக்கும் ஏசியா பசிபிக்கும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் OpenAIனால ரைட்டு. OpenAIயோட CEO சாம் அல்ட்மன், ஹெட் குவார்டர்ஸ் கலிஃபோர்னியா, ஃபவுண்டர் 2015 ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து XRBI கவர்னரான உர்ஜித் பட்டேலை இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார்கள் சரியா. நம்ம உர்ஜித் பட்டேலை வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணி சென்ட்ரல் வந்து நேம் பண்ணியிருக்காங்க நம்ம XRBI கவர்னரான உர்ஜித் பட்டேலை ரைட்டு. நெக்ஸ்ட் சஞ்சீவ் கராட்டியா டேக்ஸ் சார்ஜஸ் ஏர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் மெயின்டெனன்ஸ். அதாவது வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் மெயின்டெனன்ஸாக சஞ்சீவ் கராட்டியா அப்படின்றவர் வந்து பொறுப்பெடுத்திருக்கிறார். ஸோ இவர் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சீனியர் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் ஆஃபீஸராக இருந்தாரு
நம்ம மெயின்டெனன்ஸ் கமாண்டோட சீனியர் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் ஆஃபீஸராக இருந்தவர் தான் நம்ம சஞ்சீவ் கராட்டியா. அவர் தான் வந்து இப்போ ஏர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் மெயின்டெனன்ஸாக ஏஓஎம் ஆக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு. சரியா? எஸ். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 1982 இந்த ஃபீல்டு தான் இருக்காரு, இந்த ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்திருக்காரு. ஸோ இப்போ தான் அவர் வந்து ஏர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் மெயின்டெனன்ஸாக வந்து மாறி இருக்காரு. ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1932. ஏர் சீஃப் வந்து விஆர் சௌத்ரி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. ரைட்? ரைட்டு. ஸோ எக்ஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஆஃபீஸரான அனிஷ் தயால் சிங் என்ன பண்ணாரு? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டெபுட்டியாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? ரைட். இது ரெண்டு க்ளூ சொல்லலையோ? எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ நீங்கள் வந்து ஓப்பனையில் வந்து ஏதாவது ராகம் சொன்னீங்க, ராகவ் தானே பேர், ராகம் சொன்னீங்கன்னா அது வந்து கப்புன்னு ஒரு பாட்டாக வந்து கொடுத்துரும். குப்தா, சரியா? கப்புன்னு ஒரு பாட்டாக கொடுத்துரும். சஞ்சீவ் கராட்டியா. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கரையாக்கிட்டியா, சரியா? கராட்டியா கரையாக்கிட்டா என்ன பண்ணும்? மெயின்டைன் பண்ணணும். கரையாக்காம மெயின்டைன் பண்ணணும். சரியா? ஸோ காத்துல வச்சு காய வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஏர் ஆஃபீஸர், சரியா? காத்துல வச்சு காய வச்சு மெயின்டைன் பண்ணணும், கரையானதெல்லாம் போக்குறதுக்கு. ஓகே. எம்ஓயு இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் எஸ்பிஐ சைன்ஸ் எம்ஓயு ஃபார் என்ஹான்ஸ்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் ரயில்வே எம்ப்ளாயீஸ். அதாவது ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்காக நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு எம்ஓயு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸும் எஸ்பிஐ சேர்ந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க போறாங்க. சரியா? ஸோ ரயில்வே எம்ப்ளாயிஸ் வந்து சேலரி அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐயோட மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பெனிஃபிட் நாங்கள் கொடுக்குறோம். ஏதாவது இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் டெத் ஏற்பட்டுருச்சுன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ரூபா கொடுக்கப்படும். இப்போ வந்து 1.2 லேக் தான் கொடுக்குறாங்க. ஸோ குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு சொல்லி எம்ப்ளாயிஸ்க்கு 1.2 லேக், 60,000, 30,000 தான் கொடுத்துட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஐயில் வந்து உங்களோட சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துக்கு 1 கோடி ரூபாய் வரையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எஸ்பிஐ. அதற்கான எம்ஓஇ தான் இந்தியன் ரயில்வேஸும் எஸ்பிஐயும் போட்டிருக்காங்க. எஸ்பிஐ ஃபவுண்டட் 1955, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. சிஇஓ எம்டிஎன் சிஇஓ வந்து சிஎஸ் ஷெட்டி. சரியா? சேர்மன் சிஎஸ் ஷெட்டி. ரைட்? ரைட்டு. ஸோ ஒன்றும் மக்கள் வெளியே யாரும் வந்த மாதிரி கதை தட்ட மாதிரி அதனால பார்த்தேன். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் இதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தாங்களே. என்ன பண்ணியிருந்தாங்க? ரிமூவபிள் சோனார் பேனல் சிஸ்டம் வந்து நாங்கள் கொண்டு வரோம் தண்டவாளத்துக்கு நடுவில். எங்கே கொண்டு வந்தாங்க? அதான் கேள்வி. ஸோ அதை எங்கே கொண்டு வந்தாங்கன்றதுக்கு கீழே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து முதல் முறையாக ரிமூவபிள் சோனார் பிளான் சிஸ்டம் வந்து தண்டவாளத்துக்கு நடுவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. எங்கே கொண்டு வந்தாங்கன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட்? ரைட்டு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சயின்ஸ் எம்ஓ வித் என்விரான்மெண்டல் சிஸ்டம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்தியா. என்விரான்மெண்டல் சிஸ்டம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்தியா கூட நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு எம்ஓவி போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ஸோ இந்த இஎஸ்ஆர்ஐ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரெடி பண்ற சாஃப்ட்வேர் தான் இவங்க. சரியா? இஎஸ்ஆர்ஐ. சரியா? ஸோ அவங்க அது மட்டும் இல்லாமல் அதோட சொல்யூஷன்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து இவங்களோட அக்ரிமெண்ட் போட்டது மூலமாக அவங்களோட இந்தியாவோட ஹை ரெசல்யூஷன் இமேஜரி அண்ட் ஸ்ட்ரீட் பேஸ்ட் மேப்ஸை வந்து நம்ம டிஜிட்டல் பின்கோடுக்காக போர்ட்டலுக்காக யூஸ் பண்ணி கொள்வார்கள். யார் யூஸ் பண்ணிக்கிறவா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். அதற்காக தான் நம்ம இஎஸ்ஆர்ஐ கூட நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு எம்ஓஓ போட்டிருக்காங்க. ரைட்? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து மேப் மை இந்தியா கூடயும் இதே மாதிரி ஒரு எம்ஓஐ போட்டுருந்தாங்க. நேற்று பார்த்தோம், முந்தானத்து பார்த்தோம். எஸ், மேப் மை இந்தியா கூட ஒரு எம்ஓஐ போட்டுருந்தாங்க. எதற்காக அப்படின்னா இதே மாதிரி தான் டிஜிபியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அவங்களோட இந்த டிஜிட்டல் ஜியோஸ்பேட்டியல் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணி கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் மேப் மை இந்தியா கூடயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க. இப்போ இஎஸ்ஆர்ஐ கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. சரி, என்விரான்மெண்டல் சிஸ்டம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ரைட்டா? எக்ஸசைஸ். ஸோ இந்தியா யூஎஸ் ஜாயின்ட் மிலிட்டரி ட்ரில் யூத் அபியாஸ் 2025. அது வந்து யூத் அபியாஸ் 2025 எங்கே நடக்க போகுது அப்படின்னா அலாஸ்கா இதில் தான் நடக்க போகுது, யூஎஸ்ல நடக்க போகுது. சரியா? அது வந்து எத்தனை எடிஷன்? இந்த நடக்க 21 எடிஷன். யாருக்கும் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்க போகிறது. எஸ், ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்க போகிறது. இது வந்து முக்கியமாக வந்து அதான் சொல்ல டாக்டிக்கல் ட்ரில்ஸு. ஸோ எப்படிலாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், ஸோ சர்வேலன்ஸ் ரிசோர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கணும், அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்க போகிறதா இந்த யுத்த அபியாஸ் அப்படின்ற மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்தியா யூஎஸும் சேர்ந்து பண்ணுறாங்க. 21வது எடிஷனு அலாஸ்கா யூஎஸ்ல நடத்துகிறாங்க. ரைட்? ரைட்டு. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் ஃபவுண்டட் எஸ். ஸோ இது வந்து யூஎஸோட எடுத்து வைக்கணும், இந்தியன் ரயில்வேஸோட மட்டும் இருக்கா? சாரி மிஸ் ஆயிருக்கு. வேற ஒன்றும். இந்தியன் ரயில்வேஸ் இங்கே வைக்கிறத மாற்றி இங்கே வச்சுட்டேன். இந்தியன் ரயில்வேஸ் இங்கே வந்துருச்சு, வேற ஒன்றும் கிடையாது. யாரும் வந்து நினைச்சுக்கிறோன்னா. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் ஃபவுண்டட் 1953, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, சேர்மன் அனில்குமார் லாவட். ரைட்? ஸோ நேற்று பார்த்துமே ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஸ்கியூ. ஸோ ஆர்ஆர். ஸோ ஆர்மி ஹாஸ்பிட்டல் ஆர்ஆர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முதல் முறையாக ரொபாட்டிக் லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி ஆலி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ். நெக்ஸ்ட் பேங்கிங்.
ஸோ ஆர்பிஐ ஃபைன்ஸ் பந்தன் பேங்க் 44.7 lakh ஃபார் ரெகுலேட்டரி அண்ட் ஸ்டாச்சுரி லேப்ஸ். அதாவது வந்து நம்ம ஆர்பிஐ வந்து பந்தன் பேங்க் ஒரு 44.7 லட்ச ரூபா ஃபைன் போட்டுருக்காங்க, பெனால்ட்டி போட்டுருக்காங்க. எதற்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெகுலேட்டரி நாம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. சரியா, பேங்க் வந்து நாம்ஸை வயலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெமுனரேஷன் வந்து கமிஷன் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ அவங்களால வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்கூடாது. அதற்காக உங்களுக்கு வந்து ஒரு 44.7 லட்ச ரூபா ஃபைனை போடுறோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து பந்தன் பேங்க்கு ஃபைன் போட்டாங்க. பந்தன் பேங்கோட எம்டி சந்தர் கோஷ், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தா, ஃபவுண்டட் 2001. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம பந்தன் பேங்க் வந்து ரீசெண்டாக ஒரு அஃபிலியல் கஸ்டமர்ஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? எஸ். ஸோ ஒரு ஸ்பெஷல் லெகசி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபோன்பே வந்து ஹோம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் நாங்கள் ஹோம் ஓனர்ஸ்க்கு டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் லான்ச்சஸ் தீக்ஷா 2.0. அதாவது நம்ம எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து 65வது ஃபவுண்டேஷன் டே. எதோட ஃபவுண்டேஷன் டே? நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், NCERTயோட ஃபவுண்டேஷன் டே. ஸோ அந்த டேக்காக ஒரு 2 விஷயம் பண்ணியிருந்தாங்க, அட்ரஸ் பண்ணியிருந்தா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர். அதோட சேர்த்து ஒரு 2 விஷயம் பண்ணியிருந்தாங்க. தீக்ஷா 2.0வையும் அதே டைமில் வந்து உத்கல் ஜனனிங் கரா சுஜியோக்யா சந்தனா அப்படின்ற 2 புக்கு, அது மட்டும் இல்லாமல் தீக்ஷா 2.0 அப்படின்னு சொல்ற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது 2யும் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம NCERTயோட 65வது ஃபவுண்டேஷன் டே விழாவில். ஸோ இதில் இந்த தீக்ஷா 2.0 அப்படின்றது எதுக்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏஐ பவர் பண்ணப்பட்ட மல்டிலிங்குவல் கண்டென்ட் 12 இந்தியன் லாங்குவேஜ் வந்து மல்டிலிங்குவல் கண்டென்ட் வந்து இந்த தீக்ஷா 2.0 மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் NCERTயோட டைரக்டர் தினேஷ் பிரசாத் சக்லானி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1961. ரைட்டு. ஸோ இதே நம்ம நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன் நம்ம டிஜிலாக்கரையும் டிஸ்ட்ரிக்ட் பிளாட்ஃபார்மையும் ஒன்று சேர்த்து விட்டார்கள், இன்டகிரேட் பண்ணி விட்டார்கள். சரியா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஆஸ்கர் பெர்சி வின்ஸ் 2025 டச் கிராண்ட் பிரிக்ஸ். அதாவது 2025 டச் கிராண்ட் பிரிக்ஸை யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆஸ்கர் பெர்சி தான் வின் பண்ணிருக்கா, மெக்லரன் டிரைவர். ஸோ இந்த ரேஸ்ல நம்ம ஆஸ்கர் பெர்சி தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம லேண்டன் நோரிஸ் இருக்காரு பார்த்தீங்களா, ஸோ செகண்ட் வர வேண்டியது, லாஸ்ட்ல வந்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னால அவரால் வர முடியல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆஸ்கர் பெர்சியும், செகண்ட் பிளேஸ்ல மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனும், தேர்ட் பிளேஸ்ல வந்து ஐசக் ஹாட்ஜாரும் வந்து இடம் பிடித்திருக்கிறார்கள். ரைட்டு. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல தான் ஆஸ்கர் பெர்சி ஜெயிச்சாரு. போன டோர்னமெண்ட்ல லேண்டன் நோரிஸ் தான் ஜெயிச்சாரு. அந்த டோர்னமெண்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஹங்கேரியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல லேண்டன் நோரிஸ் தான் வந்து வின் பண்ணாரு. நம்ம டச் கிராண்ட் பிரிக்ஸ்ல ஆஸ்கர் பெர்சி வின் பண்ணாரு. ரைட்டு. ஸோ அவ்வளவுதான் மக்களே. ஸோ முடிந்தது. ஸோ ஸ்டார்டிங் போயிடலாமா? வேர்ல்டு கோகனட் டே இன்னைக்கு செப்டம்பர் 2. தீம் என்ன? எஸ், அன்கவரிங் கோகனட்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் குளோபல் ஆக்ஷன்ஸ். நெக்ஸ்ட், who takes over as a controller general of accounts? Controller general of accounts ஆக பொறுப்பெடுத்த யாரு? கல்யாணி, TCA கல்யாணி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவிலே முதல் முறையாக ஏஐ பவர் கொண்ட டிரான்ஸ்லேட்டரை கொண்டு வந்தாங்க ட்ரைபல் லாங்குவேஜஸ்க்காக. அதோட பேரு அடிவானி. டேஷ் எமர்ஜஸ் கிரீன் மொபிலிட்டி லீடர் வித் எலக்ட்ரிக் பஸ் எக்ஸ்பான்ஷன். கிட்டத்தட்ட வந்து 45 பஸ் ரெடி பண்ணி ஒடிசா தான் வந்து 3rd பொசிஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெல்லி, 2வது மகாராஷ்டிரா, 3வது ஒடிசா. டேஷ் அண்ட் டேஷ் மீன்ஸ் பிரான்ஸ் அட் BWF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025ல நம்ம இப்போ ரீசெண்டா பிரான்ஸ் வின் பண்ணது யாரு? சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி அண்ட் சிராக் செட்டி. ரைட், அவங்க 2 பேர் தான் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான லைவ் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு நான் போகிற ஸ்பீடு பத்தலை, ரொம்ப கம்மியாக கூட இருந்துச்சு அப்படின்னா ஸோ வீடியோவை 0.75 வச்சுக்கோங்க, கரெக்டாக புரியும். சரியா? ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் கொரிஸ் இருந்துச்சு என்றால் கீழே கமெண்ட்டில் கூறவும், நான் பார்த்தேன்னா ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லை நம்ம டீம் வந்து யாராலும் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி DAV_3073. ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ். ஓகேவா? ஓகே மக்களே, டடா, பாய், see you, கரெக்டா, பாய். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஸோ ராயல் பாஸ் நம்ம CWJ 50 ஆஃபர் இல்லைப்பா, CWJ 40 தான் ஆஃபரு. ஸோ கோடை மறந்துடாதீங்க, மாற்றி போட்டிங்கன்னா இன்வாலிட் வரும். CWJ 40 யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 40% ஆஃபர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே மக்களே, டடா, பாய், see you, கரெக்டா.